ஹனிபி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் காட்ட போகிறேன். இதுதான் எங்கள் வீட்டுக்கூட பின்னாடி உள்ள சின்ன தோட்டம் தான் வளர்த்துருக்கோம். ஸோ இந்த தோட்டத்தில் வந்து நான் நிறையா வச்சுருக்கு. இதெல்லாம் துளசி செடிகள், துளசி இதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி. இந்த இது இலையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சுண்டக்காய் செடி. ஸோ இது வந்து மொட்டு, சுண்டக்காய் செடியோட மொட்டு. அது வந்து இப்போ ஒரு சில இது வந்து இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், பூ பூத்துருக்கா. ஸோ சுண்டக்காய் செடி வந்து இப்போ வந்து பூ பூத்துருக்கு. இனி அடுத்து வந்து நான் வந்து காய வைக்கும்போது சுண்டக்காய், இதெல்லாம் வந்து உடம்புக்கு சத்தான மருந்து. சுண்டக்காய் வத்தல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ சுண்டக்காய் வத்தலோட செடி வந்து இதுதான். ஸோ இது வந்து செடியாகி காயை கூட குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் வதக்கி காய வச்சு செஞ்சு நம்ம வந்து வத்தல் போட்டு குழம்புக்கு வந்து வத்த குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, சுண்ட வத்த குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அன்பர்களே, இந்த பூ பூத்துருக்கு, நல்லா பாருங்கள். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கையோட ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நான் சில தான் இந்த வீடியோலலாம் சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. இது பக்கத்துலேயே நியரஸ்ட்டாகவும் இன்னொரு சுண்டக்காய் செடி வந்து அதாக வந்துச்சு. ஸோ அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த காட்டன் தோணுச்சு, காட்டிட்டேன். நன்றிகள் பல. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம்.